யானையின் பலம் தும்பிக்கையில். ஹனுமான் வானரத்தன் பலம் தன்னுடைய வாலில் இல்லையா சொல்லி வச்சிருக்காங்களே, இதெல்லாம் பொய்யா? விருச்சிக ராசிக்காரருடைய பலம் மன வலிமையில். முதல்ல மனசுல ஒரு வலிமை இருக்கணும், மனம் வலுவிழந்துடக்கூடாது. இத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க விருச்சிக ராசிக்காரர்கள். நீங்க மனம் வலுவிழந்துட்டீங்கன்னா சுனாமியே உங்க மனசுக்குள்ள பூந்துரும், நம்ப முடியாது. அப்புறம் காலத்தை நீங்க நம்ப முடியாது, கவுத்து விட்டுட்டு போயிடும். ஏண்டா இந்த தப்ப பண்ணணும்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கிற மாதிரி ஆண்டவன் பண்ணிட்டு போயிடுவான். மனசுல உங்க வலிமையை என்னைக்கும் விட்டுறாதீங்க. அதாவது என்னைக்குமே விருச்சிக ராசிக்காரர்கள் சின்னதுக்கு ஆசைப்பட்டுறாதீங்க, பெருசா ஆசைப்படுங்க. எடுத்த உடனே பார்த்தது பிடிச்சிரும், பிடிச்சத உடனே விட்டுருங்க வேண்டாம். இது நமக்கு விதி வரணும்னு இருந்தா வெயிட் பண்ணி அந்த விதியை வர வைப்போம். ஆஹா, இதுக்கு பிறகுலாம் நமக்கு என்ன சார் ஒன்று கிடைக்க போகுது அப்படின்னு அதை வாங்கிட்டோம்னா அதோட நம்ம வாழ்க்கையே ஃபினிஷிங். திரும்பி ரினியூவல் பண்றதுக்கு 14 வருஷம் ஆகும், 14 இயர்ஸ் ஆகும் திரும்பி ரினியூவல் பண்றதுக்கு, அந்த நல்ல காலகட்டத்தை அடையிறதுக்கு. அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டு தான் இருக்கும் வாழ்க்கை. அதுல ரொம்ப எப்படின்னா எவ்ரி 14 இயர்ஸ் ஒரு மாற்றம் ஏற்படும். என் சகோதரர்களே, உங்களுக்கு உங்க வீட்டுல ஏதாவது துஷ்ட சக்திகள் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா முதல்ல துஷ்டமான ஒரு ஸ்மெல் வந்துடும். ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் உங்க வீட்டை காட்டி கொடுத்தோம். உண்மையிலேயே எங்கேயாவது ஒரு கெட்ட ஸ்மெல் வருது இல்ல, பைப்ல ஒரு ப்ராப்ளம், தண்ணி ஒழுவிட்டு இருக்கு, இல்ல உங்க வீட்டுல நீங்க வச்சிருக்கிற பொருள் உடஞ்சிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு துஷ்ட விஷயம் இருக்குன்னு அர்த்தம். பயப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் மன வலிமை இருக்குன்னு முதல்ல சொன்னேன். இப்ப நீங்க செய்ய வேண்டியது முதல்ல என்னன்னா, எவ்ரி டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அண்ட் எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை, இந்த 2 நாளை நீங்க எடுத்துக்கணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாம்பிராணி புகை சாயரைச்ச நேரம் வீட்டுல விளக்கேத்திட்டு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா சாம்பிராணி போடுங்க. நல்ல சாம்பிராணி வாபிராணி வாங்கி நெருப்பு உண்டாக்கி உங்க வீடுகள்ல சாம்பிராணி போடுங்க. இந்த கப்பு சாம்பிராணி எல்லாம் வாங்கி போட்டு மூச்சரைச்சிக்காதீங்க. கறி சொல்லுவாங்க, கரித்ததுண்டு, அதாவது அடுப்பு கறின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அடுப்பு பத்த வைக்கிறது கிடையாது, இப்பெல்லாம் விக்குது. நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே அதை வாங்கிட்டு வந்து ஒரு சூடத்தை பச்சை கற்பூரத்தை கொளுத்தி, அந்த கறியை பச்சை கற்பூரத்தை கொளுத்தி அப்படியே விசிறியால விசிறிக்கிட்டே இருந்தோம்னா அது கறி சூடு பிடிச்சுக்கும். அப்புறமா அந்த சாம்பிராணி, பாரத சாம்பிராணி எல்லாம் சப்ராணி எல்லாம் சொல்லுவாங்க, சாம்பிராணிய போட்டு குங்குளியம் சொல்லுவாங்க, போட்டு வீடு முழுக்க, வீரோல இருந்து வீட்டு வாசல்ல இருந்து எல்லா இடத்துக்கும் போடு. கண்டிப்பா செய்யுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது செய்யணும். செவ்வாய்க்கிழமை செய்யணும், சனிக்கிழமை செய்யணும், 8 வாரம் செய்யணும். 8 வாரம் 9வது வாரம், 8 வாரம் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு 9வது வாரம் 9th வீக்கு உங்க வீட்டுல ஹனுமானுக்கு பூஜை பண்ணணும். ஹனுமான் உங்க வீட்டுக்கு ஹனுமானுடைய மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்க. ஆஞ்சநேயருடைய பாராயணம் மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. 9வது வாரம் ஒரு ஹனுமார் கோவிலுக்கு போய் அங்க அவருக்கு அபிஷேகம் செய்து வடமாலை சாத்துங்க. உங்க வீட்டுல எந்த கெட்டது இருந்தாலும் அது விலகிடும். இது முதல் விஷயம். இதான் 8 வாரம் சாம்பிராணி போக தான் அது சாயாரத்தை போடணும். எது எப்போ? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமை. இந்த 8 வாரம் முடிஞ்சு 9வது வாரம் செவ்வாய்க்கிழமை முடிஞ்சது, சனிக்கிழமை முடிஞ்சதுன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஹனுமான் கோவிலுக்கு போயிட்டு அங்க அர்ச்சனை பண்ணி, உங்க வீட்டுல சுவாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி ஹனுமானுக்கு வடமாலை சாத்தணும். சனிக்கிழமையிலயும் வடமாலை சாத்தணும். 2 தடவை இதை செய்யணும். செய்யும் பொழுது உங்க வீட்டுல இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களும் விலகும் உங்களுக்கு. அது மாதிரி வானரங்கள் குரங்கு எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு நீங்க அந்த நாள்ல செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில குரங்குக்கு கண்டிப்பா உதவி பண்ணுங்க. ஏதாவது வாழைப்பழம் கொடுக்கறது, ஏதாவது ஒன்று செய்யுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு சாண தீபம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் சொர்ண விளக்குன்னு சொல்லுவாங்க. கடைகள்ல கிடைக்கும் சொர்ண விளக்குன்னு கேளு. சாண தீபம் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 2 சொர்ண விளக்கு ஏத்தி வைங்க. உங்க வீட்டுல சொர்ண விளக்கு 2 விளக்கு ஏத்தி வைங்க. அதுல என்ன பண்ணும், சாண தீபம் சாணியில செஞ்சிருப்பாங்க, மாட்டு சாணத்துல. அதுல என்ன பண்ணிரும், அந்த விளக்குல நெய் ஊத்தி பசுந்திரி போட்டு சனிக்கிழமைக்கு விளக்கு ஏத்துங்க. எல்லா துஷ்ட தெய்வமும் விலகும், நிச்சயமா நல்லது நடக்கும். இந்த சாண தீபம் எரிஞ்சு முடியுது பாத்தீங்களா, அத கரைச்சு விட்டணும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதை மட்டும் பண்ணுங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கெட்டது விலகும், உங்க வீட்ல நிம்மதி பெருகும். சிவசி சின்னம், அதாவது கொஞ்சோண்டு விபூதிய டெய்லி இட்டுங்க. அது தூங்க போகும்போது இட்டு படுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் தூங்க போகும்போது சிவச்சின்னம் இல்லாம தூங்காதீங்க. அவ்வளவுதான், கெட்ட சொப்பனம் வராது, நல்லது நடக்கும். ஹனுமானை புடிச்சுக்குங்க, ஹனுமானோட மந்திரங்கள் சொல்லுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் சிறப்பா இருப்பீங்க. சின்ன விஷயத்துல முடிச்சாச்சு பாத்தீங்களா, அவ்வளவுதான். நம்ம எதுக்கு இந்த பயம்? அதுக்கு தான் மன வலிமை வேணும்னு சொன்னேன். மன வலிமையை விட்டுட்டீங்கன்னா இது எது செஞ்சாலும் பலன் கிடையாது. மன வலிமையோட இருக்கலாமா பிள்ளைகளா? நல்லதே நடக்கும். நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும், எதிரிகள் விலகணும், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தா விலகணும், எந்த கெட்டதா இருந்தாலும் விலகணும், நமக்கு தர்ம யுத்தத்துல ஜெயிக்கணும், அவமானம் பற்றக்கூடாது, உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்முடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதுல எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காம இருக்க நம்ம வீட்டுல வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளும் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசி சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்க வீடுகள்ல நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாம செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாம செஞ்ச பாவம், அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமா இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்க, பரிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மள சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாயிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிடும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதுங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும். வீட்டுக்குள்ள இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிடும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். வீட்ல அதிகமா நம்ம இல்லங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கெட்ட வார்த்தைகளை அதை சுத்தமா தவிர்த்துருங்க. இதை மட்டும் தவிர்த்துருங்க. உங்க வீட்ல துஷ்ட சக்திகள் எல்லாம் வெளியில வந்துரும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்கு சுவாமி, கடுமையா எங்களுக்கு செய்வன கோளாறுகள் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கு. நாங்க என்ன பண்ணலாம்? என்னோட தொழில பெரிய லாஸ், என் குடும்பத்துல பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு. நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்க வீட்டுல பக்கத்துல யாருக்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா, இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்க வீட்டு மத்திய பகுதியில நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலயோ பக்கெட்லயோ வாழை இலையில பச்சை பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள் எல்லாம் காட்டி பசுமாட்டு கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க. உங்க வீட்டுக்குள்ள அழைச்சு என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில வந்துரும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கிரக பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல சுவாமி, நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கோமே, நாங்க என்ன பண்ணலாம்னு கேட்பான். உங்க வீட்டு வாசல்ல செய்யுங்க. அபார்ட்மெண்ட் வாசல்ல அதை செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க. பசு
பசு புதிய பூஜை தொழில் பண்ணி தொடங்கக்கூடிய நான் சொன்ன முயற்சி மாதிரி கண்டிப்பா சுவாமி அந்த உங்களுக்கு பசுக்கு வெற்றியை நிவேதியம் தரும். பண்ணுங்க. கடந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமண உங்க வாழ்க்கைக்குள்ள வீட்ல இருக்கிற அடியெடுத்து எல்லா வைக்கின்ற சிம்ம துஷ்டங்களும் வெளியில ராசிக்காரங்க வந்துரும். நிறைய பிரச்சனையை எல்லா கெட்ட சந்திச்சிருப்பீங்க. சக்தியும் இது வெளியில அனைத்தும் வந்துரும். தற்போது நல்லது முழுவதுமாக நடக்கும். நிவர்த்தியாகும். நம்புங்க. அது இன்னையிலிருந்து ஆணாக இருக்கட்டும், உங்க இல்ல வாழ்க்கை பெண்ணாக பிரகாசமா இருக்கட்டும், போகுது. விரைவில் நீங்க திருமண இந்த பதிவை வாழ்க்கைக்குள்ள கேட்கறவங்க அடியெடுத்து வைக்க இந்த போறீங்க. பதிவு வாழ்க்கை கேட்கக்கூடிய துணை இழந்த சூழ்நிலைகள் நபர்கள் பாத்தீங்கன்னா உங்க அடுத்து குடும்பத்துல செகண்ட் யாருக்கு மேரேஜ் நீங்க பண்ணலாமா அனுப்பினாலும் சரி, வேண்டாமா அந்த அப்படிங்கிற வீடுகள்ல ஒரு குழப்பத்துல நல்ல இருப்பீங்க. மாற்றங்களை நீங்க பார்க்க உங்களுக்கு போறீங்க. இனி செகண்ட் வாழ்த்துக்கள். மேரேஜ் அப்படிங்கிறது நல்லதே எல்லாமே நடக்கும். உங்களுக்கு என்றும் கைகூடி உங்களோடு வரப்போகுதுங்க. நிழலாக நான் சொந்தக்காரங்க இருப்பேன். ஏதாவது நினைப்பாங்க, நம்பிக்கையோடு ஊர்க்காரங்க ஏதாவது மீண்டும் அடுத்த நினைப்பாங்க பதிவில் அப்படின்னு உங்களை நினைச்சிட்டு சந்திக்கிறேன். இருப்பீங்க. ஆனா ஓம் இந்த சாய்ராம். சொல் ஓம் பேரண்டா சாய்ராம். இருந்து இந்த சொசைட்டியை ஓம் சர்வே சாய்ராம். பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால இந்த பொருளாதார சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். காதலிப்பவர்கள் இந்த விருப்பம் அப்படின்னு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அடிக்கடி சண்டை சச்சரவு எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கும். உங்க காதல் உங்களுக்கு நிறைய தடைகளா இருந்திருக்கும். நல்ல ஒரு புரிதல் காதல் செய்யக்கூடிய இருக்கிறவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே புரிதல் ஏற்படுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. இங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்துல பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப் போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாக போகுதுங்க. இந்த 2026 முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போறீங்க. உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு குடும்ப உறவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் சிக்கல் சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு குடும்ப உறவுகள் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடியது என்ற சூழ்நிலையில் நிலையும் பட்சத்தில் உடனடியாக அவரை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லதுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைமைக்கு மன உளைச்சலுக்கு நீங்க தள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதனால் நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் பார்த்து இருப்பது ரொம்பவும் நல்லது. இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையுங்க. இந்த 2026 உங்க வாழ்க்கையில ஒரு உச்சத்த அசுர வளர்ச்சியை நீங்க ஏற்படுத்த போறீங்க. அதனால உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அமையும்.